ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்ணே, பெத்த அப்பன் பிள்ளையை திட்டுறான்னா அவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான். அதே அந்த பெத்தவங்களை திரும்ப பிள்ளை பேசுறானா அவன் நல்லா இருக்க மாட்டான்னு அர்த்தம். கண்ணு வேணாங்க மாமா, உங்க வாயால நீங்க அப்படி சொல்லாதீங்க. இல்ல கண்ணு, நான் ஒன்னும் சரவணனை சபிக்கல. எது யதார்த்தமோ அதைத்தான் சொன்னேன். பெத்தவங்க மனசை நோகடிச்சா கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டாங்க கண்ணு. அதனாலதானா என்னமோ இந்த கமிஷனரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கடந்து துடிக்கிறான். இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஏன்டா உசுரோடு இருக்கும்னு தோணுது கண்ணு. மாமா இல்ல கண்ணு, இதை நினைச்சா எனக்கு எப்படி தூக்கம் வர சொல்லு? என்னால எப்படி தூங்க முடியும்? கண்ணு, ஒரு கல்யாணம் அந்த வீட்டுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வரணும் கண்ணு. சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுக்குதுன்னும் போது அந்த கல்யாணம் எதுக்கு கண்ணு? ஏன் கண்ணு, நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த சாமி எதுக்கு சரவண மனசுலயும் செண்பக மனசுலயும் இப்படி எல்லாம் ஆசையை வளர்க்கணும்? நம்ம குடும்பம் அழிஞ்சு போடணுன்றதுக்கா? அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதுதான் கண்ணு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. மாமா என்னங்க மாமா? என்னமோ தெரியல கண்ணு, என் உள் மனசுக்குள்ள என்னமோ தப்பா நடக்க போதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை கண்ணு. அதை யாருகிட்ட கேட்கணும், எங்க போய் கேட்கணும், இதுக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா எதுவுமே எனக்கு தெரியல கண்ணு. மாமா, இதுதான் நம்ம எதிரிங்க எதிர்பார்த்தாங்க. மன்னிச்சுக்கோங்க மாமா. நம்மள எதிரியா நினைக்கிறவங்க எதிர்பார்க்கறாங்க நம்ம நிம்மதியை இழக்கணும், சந்தோஷத்தை இழக்கணும், தூக்கம் இல்லாம நம்ம தவிக்கணும், கவலைப்படணும், கஷ்டப்படணும். இது எல்லாம் தான் அவங்க எதிர்பார்த்து அடி மேல அடி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்ததை நிறைவேற்றுற மாதிரி நீங்க மனசு பூரா கவலையை வச்சுக்கிட்டு தூங்காம முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னு நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாமா. மேற்கொண்டு இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவங்க என்ன பண்ணாலும் சரி, அது நம்மள ஒரு கடுகளவு கூட பாதிக்கல, தொந்தரவு பண்ணல, நம்ம சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் இடைஞ்சல் பண்ணலன்னு காட்டணும் மாமா. நீ சொல்ற கண்ணு, இதெல்லாம் எப்படி முடியும்? முடியும் மாமா. அதுக்கு நாம நம்பிக்கை வைக்கணும். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். அதனால நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கெடுதல் நடக்காதுன்னு நம்பிக்கை வைக்கணும். முழு மனசா நம்பணும். அப்படி நம்புனா நான் சொல்ற மாதிரி இருந்து காட்ட முடியும் மாமா. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வாங்க மாமா, உள்ள வாங்க. நாளையில இருந்து எல்லாமே நல்ல விதமா மாற போதுங்கிற நம்பிக்கையோட வந்து தூங்குங்க. எல்லாம் மாறும், இதுவும் கடந்து போகும் மாமா. வாங்க. கண்ணே, உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்க பாரெல்லாம் இறங்கின மாதிரி இருக்கு. நீ போய் படு கண்ணு, நான் அப்புறமா போய் தூங்குறேன். கண்டிப்பா வருவீங்கல்ல, கண்ணு முடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. இப்ப மனசு லேசாயிடுச்சு, நான் நிம்மதியா தூங்குவேன். நீ போய் தூங்கு. சரிங்க மாமா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்ல ஒரு துஷ்ட சம்பவம் நடக்க போகுது. சாமி, இத நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா வாக்க காதுல வாங்கி மனசுல வச்சுக்க சாமி. எந்த தெய்வத்துக்கு வேணா குத்தம் குறை வைக்கலாம், ஆனா குலதெய்வத்துக்கு எந்த குத்தம் குறையும் வைக்க கூடாது சாமி. இந்த குடும்பத்தை கட்டி காக்கிற குலதெய்வம் குறப்பட்டு போயிருக்கு சாமி, குறப்பட்டு போயிருக்கு. சுபகாரியம் நடக்க வேண்டிய வீடு இது சாமி, சுபகாரியம் நடக்க வேண்டிய வீடு. ஆனா நடக்க போறது சுபகாரியமா இல்ல அசுப காரியமானு தெரியலன்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வச்சு பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டா அந்த தெய்வம் கெட்டதை வெட்டிட்டு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். இத நான் சொல்லல சாமி, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது.